ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இந்த மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து உரிய நேரத்தில் முடிப்பீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் 26ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான காலமும் வந்துவிட்டது. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இம்மாதம் 12ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பூமி வீடு வாகனத்தால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உறவுகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகளுடன் அனுசரித்து போக வேண்டும். சிலருக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தே ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடலில் மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் கடன் தொகையில் ஒரு சிறு தொகையாவது அசலிலே வர வைப்பீர்கள். சிலருக்கு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பார்வையிடுவதும் இம்மாதம் முழுவதும் ராசிநாதனுடைய பார்வையும் களத்திரஸ்தானத்தில் விடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதும் ராசிநாதனுடைய பார்வையும் இந்த மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இம்மாதம் 12ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் இம்மாதத்துடைய முற்பகுதி உங்களுக்கு சிறந்த மாதமாக அமையும். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதி சனீஸ்வர பகவானுடைய பார்வை விழுவதால் தந்தையுடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் மாதத்தினுடைய பிற்பகுதிகளை வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை குருவினுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விடுவதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் அவர்களுடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய இரட்டிப்பான வருவாய் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆகவே சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. மேலும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெயில் குளியல் செய்வது சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு அவருடைய கருணை கண் பார்வை உங்கள் மீது விட வாய்ப்பு உண்டு. நீங்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.